வஞ்சிப்பவர்கள் கடவுளின் கடும் கோபத்திற்கு ஆளாப்பார்கள் என்பதை நாடகம் மூலம் காட்சிப்படுத்த வருகிறோம் நாங்கள். ராஜாதி ராஜர், வீராதி வீரர், தாவீதின் மகன், இஸ்ரேலின் அரசர் இதோ வருகிறார் வருகிறார் வருகிறார். பேரரசர் நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க. மிக்க மகிழ்ச்சி, அமருங்கள் அமருங்கள். அரசரே, உங்களை மகிழ்விக்க அரபி நாட்டிலிருந்து நடன அழகிகளை அழைத்து வந்துள்ளேன். அழைக்கலாமா? அதை பிறகு பார்க்கலாம். நமது அரண்மனைக்கு அருகில் அழகிய காய்கறி தோட்டம் அமைக்க சொன்னேனே, என்ன ஆயிற்று? அதை கூறும் முதலில். மன்னா, காய்கறி தோட்டம் அமைக்க அந்த நாபோது மட்டும் தனது நிலத்தை தர மறுத்து விட்டான். அப்படியா சொன்னான் அவன்? அரசருக்கு என்று சொன்ன பிறகும் அப்படி சொன்னான்? ஆமா மன்னா. எவ்வளவு தைரியம் அவனுக்கு! வாருங்கள், போய் பேசி பார்க்கலாம். சரி, யாரு? அரசரா? அரசே, நீடூடி வாழ்க. இந்த எளியவனின் இல்லத்திற்கு அரசர் நீங்கள் வரலாமா? சொல்லி அனுப்பியிருந்தால் நானே ஓடி வந்திருப்பேனே. உனது இல்லத்திற்கு தானே வந்தேன். அரசரே, உட்காருங்கள். அரசரே, இது எங்கள் திராட்சை தோட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்ட திராட்சை ரசம். சுவைத்து பாருங்கள். மிக சுவையாக உள்ளது. நாபோத், உனது திராட்சை தோட்டம் எனது அரண்மனைக்கு அருகில் உள்ளது. அதை நீ எனக்கு தர வேண்டும். ஐயோ அரசே, எளியோனை மன்னிக்க வேண்டும். அது என் மூதாதையர் சொத்து. அதை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? உனக்கு நான் வேற திராட்சை தோட்டம் தருகிறேன். இல்லை மன்னா, மன்னித்து விடுங்கள். அது என் முன்னோர் தந்தது. அது என் அடையாளம். அதை நான் விட்டு தர முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். அடிமே, அரசனுக்கு இப்படியா பதில் கூறுவாய்? ஐயோ ஐயோ, என்னை அடிக்காதீர்கள். ஐயோ, என்னை அடிக்காதீர்கள். அன்பே, அன்பே, என்னவாயிற்று உங்களுக்கு? உடல் நலம் சரியில்லையா? என்னை தனியாக இருக்க விடு. ஏன், என்னாகிவிட்டது கூறுங்கள். என்னவானாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். அந்த நாபோத் திராட்சை தோட்டத்தை தர மறுத்து விட்டான். அப்படியா சொன்னான் அவன்? இஸ்ரேல் நாட்டுக்கே அரசன் நீர், இதற்கு கவலைப்படலாமா? நான் அந்த திராட்சை தோட்டத்தை உமக்கு பெற்று தருகிறேன். யார் அங்கே? வாழ்க அரசே. இந்த மடலை நடுவர்களிடம் கொடு. அவர்கள் ஊரை கூட்டி நாபோத் மீது பொய் குற்றம் சுமத்தி அவனை கல்லால் எறிந்து கொல்லட்டும். அப்படியே ஆகட்டும் அரசே. நாபோத்துக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என அரசி மடல் அனுப்பியுள்ளார்கள். காவலர்களே, நாபோத்தை இழுத்து வாருங்கள். சாட்சிகளே, இவர்கள் மீது நீங்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? இவன் இஸ்ரேலின் கடவுளையும் நமது அரசரையும் பழித்துரைத்தான். ஆமாம், இவன் நம் கடவுளை பொய்யான கடவுள் என்றான், அரசரை கோழை என்றான். இல்லை இல்லை, இவர்கள் பொய் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, இவன் நம் அரசரை விமர்சனம் செய்கிறான்.
போய் போய் அத்தனையும் போய். கடவுளே, நீங்களாவது என்னை காப்பாற்றுங்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. நாபோத்தே, உனக்கு மரண தண்டனை அளிக்கிறேன். காவலர்களே, இவனை கல்லால் எறிந்து கொல்லுங்கள். ஐயோ ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், என்னை அடிக்காதீர்கள். ஐயோ ஐயோ, என்னை விட்டு விடுங்கள். அன்பே, அந்த நாபோத் இறந்து விட்டான். அவனது திராட்சை தோட்டம் இனி உம்முடையதே. என்ன, நாபோத் இறந்து விட்டானா? நாபோத் இறந்து விட்டான். மன்னா, இந்த மகிழ்ச்சியை கொண்டாட அந்த அழகிகளை அழைக்கலாமா? அழைத்து வா, நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நிறுத்துங்கள் நாடகத்தை. யார் நீ? என் அரசவைக்கு வந்த அவமானப்படுத்துகிறாய். நானா? எலியா, உன்னை கடவுளின் பெயரால் இறைவா குறைப்பவன். எலியாவா? உமக்கு என்ன வேண்டும் இங்கு? எனக்கு என்ன வேண்டுமா? உமக்குத்தான் வேண்டும். திராட்சை தோட்டம், அதுவும் நாவாத்தின் திராட்சை தோட்டம். நீதி வேண்டும் அரசே, நீதி வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அப்படி என்றால் நான் அநீதி செய்தேன் என்கிறாயா? நீ அநீதி செய்யவில்லையா? ஏழை நாபாத்தின் திராட்சை தோட்டத்தின் மீது ஆசை கொண்டாயே, அது அநீதி இல்லையா? அவன் தர மறுத்தும் அவன் மீது பழி சுமத்தினாயே, அது அநீதி இல்லையா? எப்பாவும் செய்யாத அவனை கல்லால் எறிந்து கொண்டாயே, அது அநீதி இல்லையா? அவன் மனைவி பிள்ளைகளை அங்கே அழை வைத்துவிட்டு இங்கு அழகிகளோடு கூத்தாடுகிறாயே, அது அநீதி இல்லையா? கடவுள் கூறுகிறார், நாபாத்தின் ரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் உன் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும். என்ன தைரியம் இந்த கிழவனுக்கு! அரசரையே குற்றம் சாட்டுகிறான். காவலர்களே, இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள், சித்திரவதை செய்யுங்கள். இசபெலே, எல்லாவற்றிற்கும் காரணம் நீதான் என்பது தெரியும். கடவுள் கூறுகிறார், இஸ்ரேலின் மதில் சுவர் அருகே உன் உடலை நாய்கள் தின்னும். ஐயோ, நான் மாபெரும் தவறு செய்து விட்டேனே. என் மதியை இழந்து தவறு செய்து விட்டேனே. நானும் என் மக்களும் நாய்களுக்கா இரையாக வேண்டும். ஐயோ! எலியா இறைவாக்கினர் கூறியது போலவே ஆகாபும் அவனது மனைவி இசைபெல்லும் நாய்களுக்கு இரையாகினார்கள். ஏழைகளை வஞ்சிப்பவர்கள் கடவுளின் கடும் கோபத்திற்கு உள்ளாவார்கள். நன்றி. முதல் நிலை மணலிக்கரை, இரண்டாம் நிலை முழக்கமூடு, மூன்றாம் நிலை கப்பி.